சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சும்மா சன்ஷைன் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ப்ளாக் பண்ணியாச்சுது. சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரைவேட் ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா கம்ப்ளீட்டாக யாருமே வர முடியாது. ஸ்டாஃப் ஒன்லி மட்டும்தான் தற்போதைய இதுக்கு. ஸோ மற்றது எங்களுடைய பேனர் முன்னுக்கு யூ வாண்ட் இட், வி பில்ட் இட், we turn your ideas to reality, we don't stop until you are satisfied. மறந்துடாதீங்க. உங்களுடைய திருப்தி தான் எங்களுடைய நோக்கம். அந்த திருப்தியாக முடியும் வரைக்கும் நாங்கள் வேலை செய்வோம். அதாவது என்ன சிம்பிளாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொல்லி சொன்னால், ஒருத்தருக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நினைவாக்கி, உங்களுடைய ட்ரீமை நினைவாக்கி உங்களோட கையில் உங்களுக்கு பிடித்த மாதிரியான வகையில் கையில் தரும் வரைக்கும் மேக்ஸிமம் பிளானிங் பெர்மிஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பில்டிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஒரு லொஃப்ட் கன்வர்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஷாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய திருப்திக்கு அமைவாக நாங்கள் அதை முடித்து உங்கள் கையில் தருகின்றோம். அதுதான் மெயின். we turn your ideas to reality, we don't stop until satisfied. ஓகே, தொடர்பு கொள்ளுங்க. 0775 08 64 7864. இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, என்னென்ன அப்டேட்டுகள் இந்த கடந்த 4 கிழமைகள் 4 வாரத்துக்கு என்னென்ன வேலையில் நடந்திருக்கு, இந்த மசிவான வேலைன்றதை வீடுன்ற அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, எங்கள் ஆளக்கான இல்லை, எங்கே நிற்கிறீங்க? வாங்க உள்ளே வாங்க, நீங்கள் வரலாம். நான் சொன்னது ரிஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு வெளியாக்கலை, புறாக்கலை தான். ஸோ அதனால் அதை நாங்கள் கொண்டு வந்து ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. இப்போ ரைட், ஃபயர் எக்ஸிட், அங்கே ஹெல்மெட்டுகள், ஹைபிஸ்கள் எல்லாமே மெட்டீரியல்கள் எல்லாமே கொண்டு வந்து பிளான் பண்ணி திட்டமிட்ட மாதிரி எங்களோட டைம் ஃப்ரேம்னு சொல்லுவேன். அதுக்கு எங்களுடைய லார்ஜ் சப்ளைஸ் தான் மிக முக்கியமான காரணம். அந்தந்த டைம்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களும் கொண்டு தருவார்கள். என்டையர் டீம், இது ஒன் மேன் ஆர்மி ஷோ கிடையாது. இதில் நிறைய பேர் வந்து சேர்ந்து இணைந்து வேலை செய்கிறதால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து மிக குறைந்த காலப்பகுதிக்குள்ளே இன்றைய காலப்பகுதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மற்ற கம்பெனிகளை விட மிக துல்லியமான முறையில் மிக குறைந்த காலப்பகுதிகளில் இந்த ப்ராஜெக்ட்டு செய்து முடிக்கிறோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். முன்னுக்கு ஒரு போச்சு வருதுன்னு சொல்லி சொன்னால் டிபிசி கட்டியாச்சுது. இந்த சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பிளாக் ஒர்க்ஸ். இப்போ எல்லாம் இந்த மாதிரி நெச்ச உடனே எல்லாம் க்ராஸ் பண்ண முடியாது. மற்றது இந்த ஒர்க்குகள் வந்து செய்யல, உதாரணமாக ஒர்க்குகள் வந்து செய்ய உள்ளுக்கு வந்து டென்ஸ் பிளாக்னு சொல்கிறது, கான்க்ரீட் டென்ஸ் பிளாக். இப்போ இந்தியாவில் 100 மில்லில் வந்து நாங்கள் கிங்ஸ்பேனில் இந்த இன்சுலேஷன் வச்சுக்கோம். சில பேர் ராக் போல்லையும் வைப்பினோம். அதை விட இது இப்போ முள்ளுக்கு கட்டி போட்டு வெளியில் இதை வச்சு இப்போ இந்த பிரிக் போல் கட்டுறது, இதுதான் இந்த ப்ரோசஸ். அப்படி கட்டினால்தான் அந்த முறை வந்து நல்லா இருக்கும் என்றது வந்து எங்களுடைய கருத்து. ரைட், அதே மாதிரி இது வந்து முன்னுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ரூமாக வரப்போகுது போச்சுக்குள்ளால். இப்போ நெச்ச மாதிரியெல்லாம் மற்ற வழி அது போக முடியாது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியுமே, ஃப்ளோ ஜாய்ஸுகள் ஸ்டீல்கள் எல்லாமே ஒர்க்குகள் முடிஞ்சுது. ரைட், இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரைட், இப்போ இந்த பக்கம் வந்து இது அப்படியே ப்ளாக் ஆகி இதோட ரூமாக வரப்போது அங்கெல்லாம் இன்ட்ரன்ஸ். இப்போ அதெல்லாம் நெச்ச மாதிரி போக முடியாது. ரைட், இது வீட்டினுடைய முன்பக்கம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதையும் பார்த்துருங்க கையோட. நீங்களும் நாவறுபடுத்தக்கூடாது. நாவறுபடுத்தினால் அதுக்காகத்தான் இந்த ஸ்கேரி க்ரோ வெப்பின இதுகள். அப்போ நீங்களும் இந்த காணொலியை பார்க்குறாலும் இதையும் பார்த்துருங்க. அந்த நாவறுகள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஒரு தடவை நாவறுபடுத்த மாட்டினோம் என்று நினைக்கிறேன். ஆனால் ஆசை தானே. ரைட், இங்கே பாருங்கள், பிரிக் ஒர்க்குகள், பிரிக் ஒர்க்குகள் வந்து கட்ட வலிக்கிட்டோம் ஃபுல்லாக. எப்படி இருக்குது டீட்டெயில் ஒர்க்கை பார்த்தீங்களா? பிரிக் ஒர்க்ஸ்னு லைனை பாருங்கள். ஒவ்வொரு சின்ன லைனை பார்த்தீங்கன்னா அப்படியே மீட் பண்ணும். இந்த சைட்டால் அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள், சைட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்ல சும்மா அந்த மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் அமைப்பு வந்து வேறு லெவலில் வரப்போகுது. விண்டோக்குரிய சைஸுகள் மெஷர்ஸுகள் ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி எடுத்து கொடுத்தாச்சுது. அப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் செய்யக்கில்ல, வீட்டினுடைய கிளைண்ட்டோட வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம் எவ்ரி வீக், சில வேலை ட்வைஸ் அ வீக் இதுகள். அதே மாதிரி ஒவ்வொரு பில்டிங் இந்த ஜாயிண்ட் 2 விதமான இதுகள் வந்து கனெக்ட் பண்ணிக்கல, அதற்குரிய ப்ரோசஸ். அதே மாதிரி இந்த ஸ்டீலை பாருங்கள். இந்த ஸ்டீல் வந்து நாங்கள் முதல் வச்சதுக்கான காரணம், இந்த ஸ்டீல் வந்து இந்த பில்டிங்குக்குள்ளேயே போயிடுது பார்த்தீங்களா. அப்போ உள்ளுக்கு நாங்கள் பார்க்க உள்ளுக்கு ஒரு ஆஃப் கட் இருக்காது, க்ளீனாக இருக்கும். அப்போ எந்த இடத்தையும் நாங்கள் பாக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ரைட், இது அப்படியே 8 மீட்டர் பின்னால் ஒரிஜினல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்களா, சகல விதமான வேலைகள். அதே மாதிரி கீழுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வென்டிலேஷன் ஏர் பிரிக்ஸுகள் வந்து வச்சுருக்குது. அங்கங்கே எங்கெங்கே டீட்டெயில் வந்து இதுகள் தேவையோ வச்சுருக்குது. அதை விட வீப்பர் ட்ரை வந்து வைப்போம். ரைட், ஃபுல்லாக எல்லாமே இது வந்து சைட்டுக்கு உள்ள எக்ஸ்டென்ஷனை பார்க்குறீங்க. இது சைட்டான ஒரு வோல் சைட். ரைட், அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இது பின்னுக்கு பாருங்கள், பின்பக்கம்
நார்மலாக முன்னால் கூட்டியாருனான் பின்னால் இது வந்து பைஃபோல் டோர் வந்து இதுதான் சிட்டிங் ஏரியாவே இருக்க போகுது பாருங்கள். எந்த பெரிய ஒரு சிட்டிங் ஏரியா மெசிவாக இருக்கா உங்களோட இதில் இந்த திரையில் நீங்கள் பார்க்கின்ற காணொளி வந்து மெசிவான ஒரு ஏரியா. இது பேக் வால் உள் வால் பாருங்கள், நல்ல ஒரு மெசிவான ஒரு ஓப்பனிங். இதுதான் மிகப்பெரிய ஒரு சிட்டிங் ஏரியா. இந்த வீட்டினுடைய சிட்டிங் ஏரியா லிவிங் ரூம் என்று சொல்கிறது இதுதான். மிக மிக பெரிய ஒரு பரப்பளவாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ரூஃபின் ஹைட்டை பாருங்கள், அதாவது வந்து சீலிங்கின் ஹைட். இந்த சீலிங்கின் ஹைட்டையும் வந்து நல்ல ஹைட்டாக எடுத்திருப்போம். வளமையான ஹைட்டை விட மிக கூடிய அளவில் உள்ள ஹைட். அப்போ இது நாங்கள் செய்து முடிச்சு வரைக்குள்ள அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது அப்படியே சிட்டிங் ஏரியான்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு டோர் ஒன்று காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பின்பக்கம் ரைட். இது வந்து ஒரு கன்சர்வேட்டரி ஏரியா மாதிரி வரப்போகுது. இந்த இதுக்குள்ளே ஒரு கன்சர்வேட்டரியான ஒரு பார்ட், இந்த பார்ட் வரப்போகுது. அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய ஒரு வைடான ஓப்பன், நல்ல ஒரு கிளாஸ் டோரோ ஸ்லைடிங் டோரோ என்னவோ தெரியல. இதுதான் இந்த வீட்டினுடைய கிச்சன். பிரம்மாண்டமான ஒரு கிச்சனாக இருக்க போகுது. இது வந்து முதல்ல வந்து சின்ன கிச்சன், 2 கிச்சனாக பிளான் பண்ணியிருந்தவ. பட் ஆனால் இந்த பெரிய வீட்டுக்கு வந்து அது 2 சின்ன கிச்சனாக போய் அந்த இடம் வந்து நிறவாக போயிருன்றதுக்காக சகலவிதமான பேஸ் லைனுகள், பைப் லைனுகள், சகலவிதமான கனெக்ஷனும் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சுது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிம்பரை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், C24 போட்டிருக்கு. C24 டிம்பர்ஸ் அதில் பெரிய எழுத்தில் எழுதியிருக்கு பாருங்கள். C24 டிம்பர்ஸ் ஃபுல் ஆல் அரவுண்ட். இதனுடைய ஜாய்ஸ், ஃப்ளோ ஜாய்ஸ் என்ன ஹைட்டில் இது வரப்போகுதுன்ற டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ சுற்றி வேற உள்பக்கம் ஃபுல்லாக ஓலை கட்டி முடிச்சாச்சுது. வெளியில் வந்து பிரிக் போல் வந்து கட்டி முடிச்சாச்சுது. இப்போ ரூமுகளின் லே அவுட், மேசிவான கிச்சன், இங்கால லிவிங் ரூம், அங்கால கன்சர்வேட்டரி. இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிற இடம் தான் த்ரூவாக கார்டனை பார்த்த மாதிரி சிங்க் வரப்போகுது ரைட். இதில் இருந்து கொண்டு யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இன்னொன்று ஒரு ஒரு என்ன சொல்கிறது சட்டி பானை என்னவோ ஏதோ சமையல் குக்கிங்கான அளவில் செய்து கொண்டு இந்த கார்டனை பார்க்குற சுகம் இருக்கே அடாடா. இதில் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கும்? இந்த நான் சொல்கிறது இந்த வியூ வந்து உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்கள். எப்போவும் உங்களுடைய சிங்கோட கார்டனை பார்த்துருந்தால் நல்ல ஒரு பியூட்டியாக இருக்கும். உண்மையிலேயே எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, விடிய விளையாட நாங்கள் எழும்பி வந்து கூடுதலாக வந்து முதலாவது இடம் வந்து கிச்சன் இல்லையே. அப்போ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட், இயற்கையை பார்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற அந்த சந்தோஷமே மிக மிக அந்த மாதிரின்னு சொல்லுவேன். இது வந்து கொரிடோர், இந்த இடம் வந்து கொரிடோர். இந்த இடத்துல ஒரு டோர் வரப்போகுது. இப்போ கிச்சனுக்கு இதாலையும் போகலாம் பாருங்கள். கிச்சனுக்கு இதாலையும் எக்ஸஸ் பண்ணலாம், அதாலையும் எக்ஸஸ் பண்ணலாம். அப்போ அங்கால ஒரு ப்ரைவேசி, இதில் ஒரு டோரை போட்டோம்னு சொன்னால் லிவிங் ரூம் ஏரியாவுக்கு உள்ள என்ட்ரி ஆகுக்கு முன்னாம் அங்கே ஒரு பெரிய ஒரு விசிட்டர்ஸ் ஆக்கள் இருக்கிற இடத்துக்குள்ள நீங்கள் போகக்கு முன்னாம் ஆஃப் கட் பண்ணி போகிறத விட கிச்சனுக்கு இதாலேயும் ஒரு எக்ஸஸ் வரப்போகுது ரைட். ஸோ நேராக வந்து இதால் வந்து இப்படியே கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ அங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்காது. அதே மாதிரி அந்த பக்கத்தால் போகிறதுக்கும் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கு ரைட். இப்போ இது வந்து ஒரு மிடில், அதாவது வந்து கொரிடோர் பார்ட்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் 2 ரூம், இங்கால ஒரு ரூம் போகுது, இங்கால ஒரு ரூம் பெறப்போகுது. இங்கே ஓவர்லுக் பண்ணுங்க, இந்த கட் பண்ணையில் இது வந்து நான் முதல் காட்டின இடம் வந்து ரைட். இந்த பக்கம் ஒரு ரூம் பெறப்போகுது ரைட். அதே மாதிரி இப்போ நான் நிற்கிறேன் தான், இது கொரிடோர். இந்த பக்கமும் ஒரு ரூம் வந்து வரப்போகுது ரைட். இந்த பக்கம் வந்து இது வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் டாய்லெட்டோடு சேர்ந்த ஒரு பாத்ரூம். ஓகே, வீட்டுக்கு வர கெஸ்ட் கைகால் போஷ் என்ன பட்டவா இல்லாட்டி இந்த 2 ரூமில் தங்குறாக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இதுவும் இன்னொரு ரூம் பாருங்கள். இந்த ரூமுகள அமைப்பு இதுகள் எல்லாத்தையுமே நாங்கள் துல்லியமான முறையில் கணித்து அதை பிளானிங் பெர்மிஷன், இதனுடைய பிளானிங் பெர்மிஷன் நாங்கள் இந்த பிளானிங் பெர்மிஷன் எடுத்து போட்டு இப்போ நாங்கள் வந்து லைக் ஃபார் லைக், அதாவது வந்து கிளைண்ட்டையும் நாங்களும் சேர்ந்து மீட் பண்ணி அவர்களுடைய தேவைகள் என்னன்றதை கண்டறிந்து அதுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ளோ அமைப்பை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். பார்க்க நல்லா இருக்கும். இது எத்தனை பேருக்கு புரியலைன்னு தெரியல. யூ வாண்ட் இட் பி பில்ட் இட். தொடர்புகளுக்கு 075 08 64 7864. பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP Consultancy Limited. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன், ரூஃபிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் போன்ற அனைத்தையும் ஒரே நிறுவனத்தில் பூர்த்தி செய்வதுடன் பிரித்தானிய சட்டத்திற்கேற்ப ஆர்க்கிடெக்சரல் டிசைன் முதல் பிளானிங் பெர்மிஷன் வரை செய்கின்றார்கள். புதிய உத்திகளுடன் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடித்திட SP Consultancy Limited. You want it, we build it. சுமன் 075 08 647 864.